பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதிகாலையிலே இந்த 3 மணிக்கு உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் எழுப்பி உமது திரு பிரசன்னத்தை உணர வைத்து உன்னதமான ஆசீர்வாதத்தோடு உமது திரு சமூகத்திற்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே விண்ணக பிரசன்னத்தினால் எங்களையும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எங்கள் வீடு முழுவதும் நிரப்பப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரவு பொழுதிலே எங்களை கண் விழித்து பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். நேற்றைய பொழுது அதிகாலையில் ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நேற்றைய நாள் எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து நாங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஞானத்தின் வழியாக கற்றுக் கொடுத்து வழிநடத்தியவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கணவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அநேக குடும்பங்களில் இறை அழைத்தலை கொடுத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களுக்கு தலைவராய் இருக்கின்றீர். எங்களுக்கு தலைவராய் இருந்தாலும் நீரே ஒரு பணியாளராய் இருந்து ஒரு முன் மாதிரி எங்களுக்கு விட்டு சென்றீரே. அதே போல் தகப்பனே, வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சித்தமான காரியங்களை செய்து உமக்கு விருப்பமான காரியங்களை செய்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம், உம்மை காயப்படுத்தியிருக்கின்றோம், உம்மை அவதூற வார்த்தைகள் பேச நாங்கள் துணை போயிருந்திருக்கின்றோம். பிற தெய்வங்களை வணங்கி ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் ஜாதகம் பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் குறி சொல்கிறவர்களை தேடி சென்று நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்திருந்திருக்கின்றோம். அந்த நேரத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது திரு பாதத்தை சிக்கன பிடித்து கொண்டு உம்மை செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தீயோர்களாகிய எங்கள் மீது நீர் மனதுருக்கம் கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய பாவங்களை கருத்தில் கொள்ளாதபடி எங்களை அற்புதமாய் தூய்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே உமது பரிசுத்த இரத்தத்தினால். அதே போல் தகப்பனே, உம்மையே நம்பியிருக்கக்கூடிய நாங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் செபித்தேன், அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அநேக பிள்ளைகள் நடுவிலே சாட்சியாய் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீர் எங்களோடு இருந்து செயலாற்றவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவரே, உமது அருளும் ஆசீர்வாதம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரவில்லை என்றால் நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க முடியாது. எனவே வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, அநேக பிள்ளைகள் துக்கத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவு இருப்பது இல்லை. கணவன் மனைவியை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றான்.
மனைவி கணவரை ஏமாற்றிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய பிள்ளைகளும் தாய் தந்தையர்களை ஏமாற்றிக் கொண்டு இருப்பதை அநேக காரியங்கள் வழியாக பார்க்க முடிகின்றது. ஆண்டவரே, ஏமாற்றத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக, சோதிக்கக்கூடிய ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் திரு குடும்பமாய் வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் இருளில் இருக்கின்றதோ அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒளியை காணக்கூடிய குடும்பங்களாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று. ஆம் தகப்பனே, அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை கண்டடையக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்மிடம் நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் விண்ணக ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்புகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது. எந்த நேரத்தில் எந்த நாளில் என்ன நடக்கும் என்பதை யாரும் அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் நல்லவர்கள் வாழ முடியாது என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் நல்லவர்களோடு நீர் கூட இருக்கின்றீர். அப்ரஹாமோடு இருந்தது போல் இருக்கின்றீர். மொய்சனோடு இருந்தது போல் இருக்கின்றீர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகாவோடு இருந்ததை போல் நீர் இருக்கின்றீர். ஆண்டவரே, தானியோலோடு இருந்ததை போல் நீர் இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இடுக்கமான நேரத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலே அவர்களோடும் கூட இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தின் வழியாக என் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி உம்மையே நம்பி இருக்கிறார்களோ, அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் தொடுவீராக. எல்லோரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. திரு பாடல்கள் 11வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடி போ என்று சொல்லுகிறீர்கள். ஆம் தகப்பனே, உம்மிடம் அடைக்கலம் புகக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதத்தின் கீழ் நடப்பார்கள். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள ஒவ்வொரு நபர்களையும் உமது ரக்கையின் நிலையில் வைத்து நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறார்களோ, விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவித்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கேன்சர் நோயினாலும் HIV AIDS நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நுரையீரல் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கல்லீரல் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அனாதை பிள்ளைகளும் கைவிடப்படாதபடி அவர்களுக்கு நேர்மையான வழியில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அன்பு நேசராய் நீர் இருக்கின்றீரே தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் மரித்து இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுங்க அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.